வண்டியை பொறுத்தவரையில் வந்து அவுட்டர் எக்ஸ்டீரியர் பாடி வந்து நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டும் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பட் டயர்ஸ் வந்து நாட் ஓகே. டயர்ஸ் 4 டைமும் மாற்றி ஆகணும். பாடி ஓகே, பாடி வந்து டீசெண்டாக இருக்குது. சரிங்களா? இன்ஃபேக்ட் இது ஆனால் பெயிண்ட் அடிச்சது தான். சரிங்களா? நான் பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் இது ஓகே தான். சில பேர் சொல்லுவாங்க ஒரிஜினல் பெயிண்ட் அடித்தாலுமே அது ஒரிஜினல் தான். கரெக்டாக அது வந்து நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட்டு ஒர்க்மேன்ஷிப்பில் அடித்தா ஓகே தான். இந்த இடத்துல கொஞ்சம் டச்சப் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது 2012, 3 ஓனரு, இப்போ வாங்க போகிற 4வது ஓனரு. ஹை குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்டீரியர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த ரேட் ஆஃப் காஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டு அகைன் இந்த பாடியோட குவாலிட்டிலாம் ஓகே தான், எக்ஸ்டீரியர்லாம் ஓகே தான், இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. ஒரு கண்டினியூஸ் ரேட்லிங் நாய்ஸ் ஒன்று இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் 70,000 ஓடுனதுனால அந்த நாய்ஸ் இருக்குது. மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தோன்னா அவுட்டர் as well as இன்டீரியர் ரெண்டுமே நல்லா இருக்கு. வண்டியோட பிக்கப்லாம் ஓகே தான். இந்த வண்டியில் ரேட்டிங் நாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. பொதுவாக நான் சொல்லுவேன் செகண்ட்ஸ் கார் வாங்குறதுல கொஞ்சம் ரேட்டிங் நாய்ஸு வைப்ரேஷனாக இருக்க தான் செய்யன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த வைப்ரேஷன்ஸு. வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது. வண்டியில் பிக்கப்பில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்ஜின் நல்லாவே ரெவ் பண்ணுது. இந்த வண்டியில் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா ஸ்கோடா ரேபிட்டுக்கான ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸ்டில் இந்த வண்டி மற்ற காரை பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு போகும், மேட்ச் பண்ணோம். ஆனால் இந்த ஸ்கோடா ரேபிட்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டிக்கான ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ 80 km ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். பட் ஐ ஃபீல் வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஓகே. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட இந்த வண்டியில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குது. வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் இல்லையா, பிரேக் குட். ஏசி ஓகே, அக்செப்டபிள் லெவலில் இருக்குது. 1 இயர் முன்னாடி இது பண்ணுது. கேஸ் ஃபில் பண்ணிங்களா? 1 இயர் முன்னாடி பண்ணுது. ஓகே, நல்ல பிக்கப் எடுக்குது வண்டி. ஸ்டேரிங்லாமே ஓகே தான். என்ன ஒரு வாப்ளிங் இருக்குது. இந்த வாப்ளிங் வந்து பார்த்தோன்னா 90% கான்ஃபிடென்ட் லெவல் என்ன கிடையாது. 4 டயரை மாற்றிட்டு வீல் பேலன்ஸிங், வீல் அலைன் பண்ணினாலே ஓகே ஆகிடும். ஆனால் நம்ம சில நேரம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறது யோசிப்போம். என்ன ரீசன்னா இந்த கஸ்டமர்ஸ் இவங்களே பண்ணியிருக்கலாமே, ஏன் இது இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது மட்டும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். பட் காஸ்ட் கம்மியாக வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய கஸ்டமருக்கே நான் அதுதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் வந்து செல்லர்கிட்டேருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா 4 டயரை மாற்றணும், வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் பண்ணணும். பண்ணால் 95% கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கேன், ஓகே ஆகிடும். இந்த 5% ஏன் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னா அது நமக்குமே தெரியாது. இதெல்லாம் மாற்றதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கஸ்டமருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட் பண்ணாலே 95% வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் அவுட் இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன்னா இந்த கண்டிஷன்லேயே என்னால் வந்து 80 km வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் மிதிக்க முடியுது. ஏன் 100 மிதிக்க முடியும், பட் எனக்கு ரோட் ட்ராக் கிடைக்கல சேஃபாக ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால் நான் அதை மிதிக்கலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 km வந்து சேஃபாகவே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அப்படி இருந்துமே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் வந்து சில அப்சர்வேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஸ்கோடா ரேபிட். ஸ்கோடா ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாருதி, ஹுண்டை மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து அப்சர்வேஷன் சொல்கிற மாதிரியே. இதுவே ஒரு மாருதி, ஹுண்டையாக இருந்தால் இதெல்லாம் அப்சர்வேஷன் சொல்ல மாட்டோம், இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ நான் 100 km நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் ஓகே. ஸ்கோடா ரேபிட் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இது
அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே ரீட்டைன் பண்ணலைனாலும் கூட இதுக்கு இணையாக நீங்கள் மாருதிலையோ ஹுண்டாயிலையோ வந்து பார்த்தோன்னா காரு வாங்க முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் இதை ஓகே சொல்கிறேன். கஸ்டமர் இது வந்து கியர் ஷிஃப்டிங் மட்டும் கொஞ்சம் உள்ள பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கஸ்டமரு தெரிஞ்சு வாங்கிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று இதெல்லாம் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு அவர் வில்லிங்காக இருக்கணும், இல்லை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி வாங்கிட்டு இதோட 2 வருஷத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு கை வைக்க வேண்டியதில்லை, சூப்பராக இருக்கணும். நான் எப்படியாப்பட்ட காருக்குமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா காருங்கிறதுல ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா பெரிய பெரிய பிரச்சனை உள்ள ப்ராப்ளம் வரக்கூடாது, பல்காக பெரிய பெரிய செலவாக வரக்கூடாது. ஸோ மாட்ரேட்டான செலவுஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சென்சார்ஸ் ஆக்டிவேட்டர்ஸ் எல்லாம் போக தான் செய்யும். சரிங்களா? ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இவர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, பரவாயில்ல இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓட்டலாம். இல்லாட்டி கியர் பாக்ஸு கியர் ஷிஃப்டிங்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது எது ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த என்ஜினில் ஆயில் லீக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லியா, இப்போ நான் வந்து எவால்யூஷன் பண்ணுற கண்டிஷனில் என்ஜினில் ஆயில் லீக்கேஜஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் என்னால் அப்சர்வேஷனாக கொடுக்க முடியும். அந்த ஆயில் லீக் எங்கேருந்து வருதுங்கிறத ரொம்ப ப்ரெசைஸாக என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து நம்ம நார்மல் இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இங்கே நம்ம அதுக்கு மேலே டிஸ்அஸ்மெண்ட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. இதை நம்ம ஒர்க் ஷாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆயில் பேன்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அது ரியலாக ஆயில் பேன்லேருந்து தான் வருதா, இல்லை ஹெட் கேஸ்கெட்லேருந்து வருதா, எங்கேருந்து வருதுங்கிறதுலாம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய காஸ்ட் என்ன, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம அந்த காஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அது சிம்பிளாக கூட இருக்கலாம், ஆனாலும் நம்ம அந்த முடிவுக்கு வந்து முடியாது சிம்பிள்னு சொல்லிட்டு. ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சு அப்படின்னா தென் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆயில் பேனில் தான் லீக் ஆகுதுன்னா அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கிடையாது. ஆனால் ஹெட்லேருந்துலாம் வருது, ஆயில் வருது, லீக் ஆகுது, மற்ற இடத்துலேருந்து லீக் வருது அப்படின்னா, ஆயில் சீல் ட்ரைவ் ஷாஃப்ட்லேருந்துலாம் வருது அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவ்னா இந்த கார் இப்போ கொடுத்து ரேட்டு வாங்குறாங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் வச்சு பார்க்கும்போது அது காஸ்ட்டு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இப்போ இந்த காஸ்ட்டு கம்மியாக தான் கொடுத்து வாங்குவோம் செகண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 3-1.5 ஆயிடுச்சு, 4வது 1.5. ஸோ அந்த ரேட்டு வச்சு பார்க்கும்போது அதனுடைய ரிப்பேர் காஸ்ட்லாம் காஸ்ட்லியாக தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோடய கஸ்டமருக்கு. கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்து கஸ்டமருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த வண்டியை வாங்கலாம். நான் இந்த வண்டி பக்காவாக இருக்குது, ஒர்க் ஷாப்பையே போக வேண்டியதில்லை, ரிப்பேரே பண்ண வேண்டியதில்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்டீரியர் நல்லா இருக்குது, எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ இதுக்காக மட்டுமே நான் அந்த ஓகேன்னு சொல்ல வரல. வண்டி நல்லா பிக்கப்லாம் நல்லா ரைஸ் பண்ணுது, என்ஜின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, பிக்கப்லாம் பிரச்சனை இல்லை. என்ஜினில் ஒரு ப்ராப்ளமே வந்து ஆயில் லீக்கேஜஸ். இந்த ஆயில் லீக்கேஜஸ் எங்கே வருதுன்னு தெரியல. அதுதான் ஒரு ஹெசிடேஷனாக இருக்குது. கஸ்டமருக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் நோ ப்ராப்ளம் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அவருக்கு அந்த அப்சர்வேஷனோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வார்னிங்கோடு இந்த காரை வாங்க தான் வாங்கிக்கணும்னு சொல்கிறோம். ஈவன் இந்த கியர் பாக்ஸும் அப்படி தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது லெஃப்ட் அவுட் இருக்கா சார்? வேறு எதுவும் லெஃப்ட் அவுட் இல்லை, வேறு எதுவும் நான் லெஃப்ட் அவுட் இல்லை, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.